இன்றைக்கி மாற்றம் ஃபவுண்டேஷன் ஏன் யூனிக் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் மாடல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். மதுரையில் நான் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறேன். படித்தோடனே ஒரு வேலை கிடைக்கணும்னா அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள் அப்படின்னா அவள் சொல்கிறா, நான் 1200க்கு இருக்கிறதுலே கம்மியாக வாங்கினது 1157 வாங்கியிருக்கேன், அதுக்கு கீழே வாங்கினதில்லை, கண்டிப்பாக அதுக்கு மேலே வாங்கிடுவேன் அப்படின்றா. ரிசல்ட்ஸ் வந்துருச்சு, 1174 மார்க்கு. இப்போ எனக்கு இவ்வளோ படிக்க வைக்கணும்னு ஆசை. இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன பண்ண போகிறேன்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்போ என் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், நிறைய கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்மனோட நம்பர் இருக்குது. ஏன்னா இந்த காலேஜெல்லாம் அது வரைக்கும் நான் போய் ஃப்ரீயாக பேசிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு ஃப்ரீ சீட் ஏன் கேட்கக்கூடாதுன்னு தோணுச்சு. இப்போ சென்னையில் ஒரு பிரபலமான கல்லூரி சேர்மனுக்கு ரேண்டமாக கால் பண்ணி இந்த பொண்ணை பற்றி சொல்கிறேன் சார், ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கிடைக்குமான்னு கேட்டேன். 20 சீட் தரேன் உங்களுக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன சார் சொல்கிறீங்க, என்ன நீ கேட்டது ஒன்று, நான் உனக்கு 20 சீட் வருஷம் தரேன், 20 பேரை நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னாரு. இப்போ எனக்கு 20 பேருக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. இப்போ என்னோட உயிர் நண்பன் ஒருத்தர் இருக்கான், ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு சொன்ன, சூப்பர் ஐடியா வா அப்படின்ட்டு என்னை மேலே கூப்பிட்டு போனான் பிக் எஃப்எம் ஸ்டுடியோக்கு. இந்த இது போட்டுக்கோ அப்படின்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டோம். இப்போ நம்ம ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணலாம், நம்ம 20 பேரை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு நீ அனௌன்ஸ் பண்ணு. சம்திங் வாஸ் டெல்லிங் மீ that this will not stop with 20 kids, this is going to get bigger. அதனால ஒரு பேப்பர் எடுத்தேன். I said a word of prayer and I said this will be the 5 guiding principles with which we will start மாற்றம் ஃபவுண்டேஷன். தமிழில் தான் பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. மாற்றம் ஃபவுண்டேஷன் பேர் எழுதிட்டேன் மேலே. அந்த ஒரே ஒரு சீட்டை நான் கொடுக்கணும்னா யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னா அப்பா அம்மா இல்லாத குழந்தைக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட் எழுதிட்டேன். ஓகே, ஸோ ஈவன் டுடே மாற்றம்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் given to parentless children. ரெண்டாவது பெண் குழந்தைங்க படிக்கணும். மூணாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், விஷுவலி சேலஞ்ச்ட், ஆர்த்தோபெடிக்லி டிஃப்ரெண்ட்லி ஏபிள், இது மாதிரி சேலஞ்ச் குரூப்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு லைனாக எழுதிட்டே வரோம். 4வது 5வது ரொம்ப யூனிக்காக எழுதுனேன். யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி பைசா வாங்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணும். அப்போ கான்டாக்ட்ஸை வச்சே நம்மளால் சீட்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு. 5வது ஒரு விஷயம், இதான் நான் ரோட்டிலேருந்து கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம், நம்மக்கிட்ட உதவி வாங்குறவங்களுடைய புகைப்படமோ வீடியோவோ வெளியில் போடவே கூடாதுன்னு தெளிவாக இருந்தோம். இப்படி ஆரம்பித்த ஃபவுண்டேஷன் தான் 20 குழந்தைங்களை வச்சு ஆரம்பிச்சது. இன்றைக்கி 52 கல்லூரி, யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் தமிழ்நாடு, 3365 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. இதில் 95% ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ், 80 விழுக்காடு கேர்ள்ஸ், 727 பேருக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு 1200 பேருக்கு சிங்கிள் பேரண்ட், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் நர்சிங் ஸ்டூடெண்ட், முதல் திருநங்கை செவிலியர் மாற்றமுடைய ஸ்டூடெண்ட், 17 பேருக்கு கண் பார்வை கிடையாது, இன்னைக்கு டீச்சர்ஸாக இருக்காங்க, பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா விதை எங்கே போடுதுன்னு பார்த்தா ரோட்டரியில்.